சுவாமி, இப்போ சபரிமலை ஐயப்பன் சொன்ன உடனே உங்க வாழ்க்கையில தனிப்பட்டு ஐயப்பன் வந்து அதிசயங்கள் நிகழ்த்தியிருப்பார் இல்லையா? சரி. என் சன்னு வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து என் கூட மலைக்கு வரான். அவன் 10வது படிக்கும்போது எக்ஸாம் வந்ததுனால என் கூட வர முடியல. அப்போ எப்பொழுதுமே என் கூட இருப்பார். அவர் மலைக்கு வந்து என் கூட தான் இருப்பார். அந்த வருஷம் நாங்கள் அக்கா பசங்க நாங்கள் எல்லாம் போனோம். நீலிமலை ஏறி போயிட்டு இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு, சரி இந்த பசங்க எல்லாம் ஸ்பீடாக போகிறாங்க, என்ன சொன்னால் நீங்கள் எல்லாம் சபரி பீடத்தில் வெயிட் பண்ணுங்க, நம்ம ஏதோ ஒரு 10 விஷயம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு இவங்களை அமுச்சு விட்டு உட்காரல, இருமுடி தலையில் வச்சுட்டு அப்படியே ஒரு சவுத்தில் அப்படியே சாய்ச்சி நின்றோம். ஒரு கொஞ்ச நேரத்தில் என் பையன் வந்து என்னை கையில் பிடிச்சிட்டு வாப்பா போகலாம் அப்படின்னு. அப்போ எனக்கு அந்த டயர்ட்னஸ் எல்லாம் போயிட்டோம். சபரிபுரத்தில் நான் போன ஒரு பாட்டை தான் என் அக்கா பசங்க வர்றாங்க. மாமா எங்களுக்கு முன்னாடி வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், வினீஷ் வந்தாடா, வினீஷ் என் பையன் பேர் வினீஷ் வந்தாடா. வினீஷ் அவன் தான் வரவே இல்லையா நம்மளோட எப்படின்னா, அப்போ தான் எனக்கு ஐடியா ஞாபகம் வருது. ஸோ பகவான் தான் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கார். பையன்